ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன கேம் ஆட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் வந்து இந்த மூளை வளர்ச்சி கம்மியான கேமும் பார்ட் 1 போட்டிருப்போம் கைஸ். அது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது நம்ம வந்து 15th ஃப்ளோர் வரைக்கும் போயிருப்போம். அதில் மொத்தம் 200 ஃப்ளோர் இருக்குது கைஸ். அப்போ வீடியோவில் 20 சொல்லியிருப்பேன். 200 ஃப்ளோர்ஸ் இருக்குது. நம்ம அதில் 50 முடிச்சுட்டோம். அடுத்த 50 தான், அடுத்த 20 முடிக்கலாம்னு இப்போ வந்திருக்கோம் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன இப்போ எத்தனை பர்பிள், அது பேர் என்னது, உருளை, அது இங்கிலீஷில் நம்ம சொல்லுவாங்களே, அது இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கைஸ். அந்த உருளைகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தா அதை போட்டுருவாங்க. த கோட் இஸ் நம்பர் ஆஃப் பர்பிள் திங்ஸோட நம்பர்ஸ் கைஸ். அங்கே பாருங்கள், ஒரு அக்கா ஏற்கனவே வந்துருக்குங்க. ஏங்க அதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாங்க. ஓகே, இங்கே எத்தனை இருக்குன்னு எஸ்எஸ் ப்ரோ பண்ணிட்டு இருந்தார். ஓகே, எஸ்எஸ் ப்ரோ பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து எத்தனை இருந்துச்சுன்னா 8 இருக்குன்னாரு. நாங்களும் 8 போட்டு வந்துட்டோம் கைஸ். இங்கே வந்து எஸ்கே ப்ரோ வந்து சும்மா தான் வந்துட்டுருக்காரு. அவர் இன்னும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல கைஸ். இப்போ வந்து கிராணி 2 வந்து மல்டிப்ளேயர் இருக்குது கைஸ். அந்த மல்டிப்ளேயர் போடலான்னு சொன்னீங்கன்னா நான் எஸ்எஸ் ப்ரோ கூடயும் எஸ்கே ப்ரோ கூடயும் போடலான்னு இருக்கேன். நீங்கள் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், போடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த பக்கமாக வந்தால் அதில் ஒன்றுமே இல்லை, சுற்றி வாங்கன்னு போட்டுருந்துச்சு. ஓகே, சுற்றி வந்தால் இங்கே ஒரு இது வந்துச்சு. ஈஸியாக ஐடி வந்துட்டு இந்த லெவல் ஈஸி தான். ஓகே, இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை தள்ளி கொண்டு போய் எங்கே போடணுன்னா எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும். அதையும் எஸ்எஸ் ப்ரோ தான் சொல்லுவார், ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அடிட்டு கைஸ். அங்கே ஒரு ஓட்டை இருக்குன்னாரா. ஓகே, இந்த ஓட்டையில் கொண்டு போய் போடணுமா. சரி, அந்த ஓட்டையில் கொண்டு போய் போடலாம்னு அந்த ஓட்டைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் கைஸ். ஓகே, என்ன தள்ளிட்டு இருக்கோம் கைஸ். தள்ளிட்டு போயிட்டு இருந்தால் தான் தள்ளுது. ஓகே, தள்ளிட்டு வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து இது மேலே ஏறி அது மேலே ஏறணும். எனக்கு கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகே, இதில் ஏறிட்டு பட்டன் அமைக்காச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து இது திறந்துடுச்சு. நான் போயிட்டுருக்கேன் ப்ரோ, வாங்கன்னு சொன்னால் வராங்க. இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வேறு ஒரு கோடு இருக்குது. இது என்னன்னா இந்த பாக்ஸை கொண்டு வரணுமா. எஸ்எஸ் ப்ரோ முன்னாடியே போயிட்டார், மறுபடியும் வந்தார் பார்த்தீங்களா. நான் வேறு ஒட்டி போட்டேன், எப்படி எடுக்குன்னு தெரில. என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு போகும்போது பாக்ஸ் தானே வந்துட்டு. ஓகே, நான் தள்ளிட்டு போகுது பாய். சரி கைஸ், இது வந்து 3 பேருக்குமே வேறு பாக்ஸ் கைஸ். அவர் எஸ்எஸ் ப்ரோ வந்து ஏற்கனவே போட்டார், அதனால தான் அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. அது எஸ்கே ப்ரோ இன்னும் போடல, அதனால் சுற்றிட்டுருக்காரு. ஓகே, இதில் அமுக்குனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டு அவர் போய் இப்போ போட்டுருப்பார் பாக்ஸை. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து இதில் அவருக்காக வெயிட் பண்ணி ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் வந்துட்டுருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தா இங்கே என்ன போட்டிருக்குன்னா, எங்கள் கண்ணு தெரில ஐயோ, அது வந்து என்னன்னு தெரியல கைஸ். ஏதோ எஸ்எஸ் ப்ரோ வந்து போடலான்னாரு. அவர் பார்த்துட்டாரு போல், யூடியூப்ல பார்த்துருப்பாரு. நான் அப்படியே போட்டுட்ருக்கேன் ப்ரோ, நீ என்ன ப்ரோன்னு நான் அப்படியே போட்டுட்டு இருந்தேன் கைஸ். 1 1 2 2 3 3ன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தோம். அவர் என்ட்ரன்ஸ் சொல்லி என்னார், அவர் கணக்கு வேறு கொஞ்சம் வீக்கு கைஸ், அதனால் வந்து தப்பாக சொல்லுவார். ஓகே, 17 சொன்னார். ஓகே, 17 கரெக்டு. அப்படியே நான் அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டோம் கைஸ். அதுக்காக வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன இருக்குன்னா த கோட் இஸ் 3309 இருக்குது. ஓகே, இது 3309 போட வேண்டியதான். 3309 இருங்க ஒரு தடவை பார்த்துப்போம். 3309 33 என்னங்க இது 3309 கைஸ். கூட நான் சொல்கிறேன் ப்ரோ, நீ போடு ப்ரோன்னா சரி 3309 அப்படி தலைகீழ இருக்கிறதுனால நாங்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் கைஸ். இந்த 3309 வந்து தலைகீழ போடணும் போல் அப்படின்னு. அதாவது 6603 அது 3 எப்படி வந்துச்சு தெரியல. அந்த 3 அப்படி போடலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப நேரம் நின்றுருந்தோம். ரொம்ப நேரமாக போட்டோம். சரி, அப்படியே 3309 போட்டோன்னே ஓப்பன் ஆகிடுச்சு. அது தலையில் கொடுத்துருந்தா நாங்கள் ஒரு திங்க் பண்ணோம், அது ஒரு திங்க் அப்படின்ட்டு. ஓகேண்ணே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏறியாச்சு. அடுத்த ஃப்ளோர் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு எனக்கே தெரில. என்னமோ போட்டிருக்கேன், இது வேறு போட்டிருக்கு. என்னன்னா வந்து கோடை கண்டுபிடிக்கும் போல். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ப்ரோ எப்படி நேரத்தில் எஸ்கே ப்ரோ டக்குன்னு ஏறிட்டார். எனக்கு ஏற முடியல. ஓகே, ஏறிட்டேன் கைஸ். இந்த பக்கம் வந்து கோடு இருக்குன்னாரு, ஆனால் கோடு இல்லை. என்ன கதை ஒன்றும் தெரியல கைஸ். ஓகே, அந்த கோடு கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு நினச்சி பார்த்தா போர்டு பின்னாடி இருக்குங்கிறாரு எஸ்கே ப்ரோ. எல்லாம் உள்ளே போயிட்டாங்க பாருங்கள். இந்த கோடு வந்து 2299. ஓகேன்னு அது வேறு போட்டு உள்ளே போயாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஃப்ளோரு எனக்கே கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு கைஸ் ஃப்ளோரு. இதுனா டிஜே மாதிரி இருக்கு. எங்க கிளாஸ் இருக்குங்க, அங்கே எஸ்எஸ் ப்ரோ செத்துட்டாரு. ஓகே, கிளாஸ் இருக்குது. அதாவது நானே செத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து கிளாஸ் படி போகணும். இதில் காலை வச்சு இப்படி தான் கைஸ் போனோம். தப்பாக ஒரு பிளாக் வச்சோன்னா இது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அங்கே எல்லாம் போயிட்டுருக்காங்க.
நான் இங்கே ஸ்டார்டிங்லேயே விழுவுறேன், அவர் என்னன்னா அங்கே போய் விழுவுறாரு. ஓகே இங்கே போய்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நீங்கள் போய்ட்டு என்னங்க இது என்ன அது கைஸ், ரோப்ளாக்ஸில் டெட் ரைல்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. அந்த டெட் ரைல்ஸ் போடலாமா வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம போடலாம். ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு கைஸ். அங்கே போயிட்டு அங்கே போகுது, அப்படி அங்கே போகுதுன்னா நம்ம அந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும் கைஸ். இந்த பாருங்க எஸ்கே ப்ரோ போட்டு இருப்பாருங்க. இப்போ ஒரு ஜம்ப்பு போட்டோன்னே எஸ்கே ப்ரோ முடிவு எடுத்துட்டாரு, யாராச்சும் போங்கடானே. ஆனால் அவரே செத்துட்டார். ஓகேன்னு இப்படி வந்து நம்ம எஸ்எஸ் ப்ரோலாம் சும்மா அப்படி நிற்கிறாரு கைஸ். இப்போ அதில் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ், ஏன்னா அதில் அப்படி தான் இருந்துச்சு. கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஜம்ப் பண்ண போகிறேன், எல்லாம் வேண்டியவங்க அவுட் ஆகக்கூடாதுன்னு. ஜம்ப்பு போடுறா, என்னடா போட மாட்டேறான். ஏய் தம்பி ஜம்ப் ஒர்க் ஆகலையோன்னு நினச்சேன். ஜம்ப் போட்டான் கைஸ். எப்பா இந்த வச்சு நான் சொன்னது கரெக்டாக இருக்கு. ஏங்க கரெக்டாக வந்துட்டோம், இன்னொரு ஜம்ப்பு பண்ணி போயிடலாங்க, அவ்வளோதான். நம்ம தாங்க கைஸ், நம்ம வந்துட்டோம், அவங்க 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஓகேன்ட்டு இப்போ அடுத்த ஃப்ளோர் வந்துட்டோம் கைஸ். இது வந்து என்ன ஃப்ளோர்னு, இது ரொம்ப ஈஸி தாங்க. இது ஈஸியாக அதை ஜம்ப் பண்ணி போனோம். ஓகே இது எத்தனை ஃப்ளோரு? பிலோ ஏங்க அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட்டில் இருக்குதுங்க. பிலோ ஆவரேஜ் ஐக்யூ. இப்போ நம்ம வந்து லோ ஐக்யூலேருந்து பிலோ ஆவரேஜ் ஐக்யூவுக்கு வந்திருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் வரத்துக்காக தான் கைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது எத்தனை ஃப்ளோர்னு எனக்கு தெரியாது. ஓகே அவங்க வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்க வந்துட்டாங்க. என்னை தாண்டி வந்துட்டாங்க போல். ஓகே இது வந்து நெட்டு மாதிரி தான், போய் ஜம்ப் பண்ணி போக வேண்டியதும் இல்லை. இங்கே குச்சி ஒன்று அங்கே பாருங்க எஸ்கே ப்ரோ. இது சின்ன இதுக்கே விட்டா வராதுங்க. ஐயோ எஸ்எஸ் தாங்க கரெக்டாக வராரு. ஓகே இப்போ வந்து இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டோம் கைஸ். இந்த ஃப்ளோருக்கு வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப நேரமாக நாங்கள் முழிச்சிட்ருப்போம். இது என்னன்னு எங்களுக்கு புரியாது. நீங்கள் நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன் இருங்க. அதுதானா விடாதனா இன்னொரு வாட்டி ஏற்றி அடிங்க, எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி ஓட்ட போட்ட இவன் ஒரு பக்கம் சரியா கட்டாண்டா. யாரா இவங்கிட்ட யாருப்பா மைக்க கொடுத்தது? ரொம்ப நேரமாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம் சரியான கோடு. இப்போ நடுவில் ஒன்று நடந்துச்சு, நீங்கள் அதை பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் எனக்கு போட்டு காமிக்கிறேன். என்ன ஆச்சுன்னா அவர் பாட்டுக்கு பூந்து போயிட்டாருங்க உள்ள. 2 பேரும் எனக்கு கோடை சொல்லுங்கடா சொல்ல மாட்டானுவோ. பார்த்தா எல்லாம் எண்ணிட்டு வாடாங்கிறானோ, கஷ்டப்பட்டு எண்ணிருக்கானோலாம். சரி நான் போட்டு இன்னொன்று நாள் தட்டிகிட்டு இருக்கேன். 3 போட்டால் அதுவும் வரல, எக்ஸு போட்டால் அதுவும் வரல. நான் பண்ணுறது இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, மறுபடியும் கோடை படித்து பார்க்குறேன், என்னமோ கொஞ்சம். ஏங்க இது வெறும் 20 ஃப்ளோர் தாங்க, 24th ஃப்ளோருங்க. ஓகே நம்ம ஒரு எம்மா நேரம் சுற்றிட்டு இருந்தோங்க கைஸ். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இப்படி கண்டுபிடிச்சாச்சு. அதோட ஆன்சர் 31. ஓகேன்ட்டு யார் சொன்னான்னா மேலே 2 பேர் போனவங்கள அவன் தான் நிற்கிறானோ பாருங்க. ஓகேன்னு என்னடா அவன் பறந்துட்டுருக்கான். என்னங்க இது லாவா இருக்கு, இங்கே போய் என்ன பண்ணணும்? இங்கே அப்படியே பார்த்து போகணும் போல. இவர் கூடயே போவோம், இவர் கூடயே போயிட்டு எஸ்கேப். ஐயோ தள்ளி விட்டு போகாதீங்க, அவர் ஃபஸ்ட் போய் போட்டு தருங்க சார். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் கேமராவை. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி நான் இதில் ஏறணுமா? ஜம்ப்பு பட்டன் இருக்குது. ஓகே இதை போய் இதை அமுக்கணுன்னா அங்கே ஒரு லைட் எழுது. ஓகே இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டுடலான்னு ஜம்ப்பு போட்டாச்சு. ஓகே பார்த்தா ஓப்பன் ஆகுதெல்லாம் ஓப்பன் ஆகல. 3 இது ஓப்பன் பண்ணணுமா? ஓகேன்னு இப்போ நான் வர வழியிலே ஒன்று இருந்துச்சுங்க, அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இதை போய் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வரோம். எதை ஓப்பன் பண்ணலாம்? அதையா சரி அது ஓப்பன் பண்ணலாம். அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே ஓகே வந்துட்டேங்க. ஐயோட என்ன 2 தானே இவங்க. இதுக்கு எப்படி போகிறது? இப்படி சுற்றி போனோம். அப்படி ஓகேன்னு இதை எடுத்து இப்படி ஏறி அந்த இடத்துல ஒரு பாருங்க பார்த்தீங்களா, அந்த பக்கம் செவரு இருக்குன்னு நினச்சா எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. இவர் வேறு நடுவில் வந்து குறுக்க ஏறி நிற்கிறாரு. ப்ரோ நவரு ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தால் அப்புறம் விழுந்து செத்துட்டாரு. இந்த பக்கமும் இருக்கும் பாருங்கள். இல்லை இந்த பக்கம் செவத்தை ஒட்டி வச்சுருக்காங்க. ஓகேன்ட்டு இங்கே வந்தால் இந்த பக்கம் இதை பாருங்கள், நம்ம வந்து செவத்தை ஒட்டி இருக்கும்போது வந்துடுவோமா, அப்படி கீழே வந்து செத்துருவோமா.
ஓகே, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுச்சு. இங்கேருந்து இப்போ அங்கே ஒரு ஜம்ப்பு போடலான்னு பார்த்தா ஒரு தம்பி இருக்கானே, ஒரு தம்பி வந்து சொன்னான் பாருங்க, மேலே அங்கே ஃப்ளோர் இருக்குது, கண்டிப்பாக ஜம்ப் பண்ண முடியாதுன்னா. சரி ஜம்ப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் பின்னாலேருந்து ஒரு ஜம்ப் பண்ண பாருங்க, கீழே விழுந்துட்டேன். அந்த தம்பி எப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அடிக்டாக இருக்கணும் அந்த தம்பி. அந்த அடிக்டாக இருந்தால் தான் ஐயோ, அந்த தம்பி அவ்வளோ அடிக்டாக இருந்ததுனால தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ண முடியுமா? என்னங்க இது? ஓகே, இதுலேயே ரொம்ப நேரம் போயிடுது போல். இருங்க, இதையும் நான் கட் பண்ணியே காமிக்கிறேன். ஏங்க எம்மாடியோ, இத்தனை ஃப்ளோர் வரைக்குமே கஷ்டமாக இருக்குங்க. எம்மா நேரங்க கஷ்டமாக இருக்குண்ணா, கஷ்டமாக இருக்குல்ல, ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் லேட் ஆகுது கைஸ். சரி டெட்டெயில்ஸ் போடணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இன்னும் ஒன்றுமே இல்லை. யாருங்க இது? ஏங்க ஒன்றுமே இல்லைங்க, இன்னமும் இருக்குது. இது எத்தனை ஃப்ளோர்? 25ஆ 26ஆ? 26 ஃப்ளோரோ பேருங்க. யாருங்க அவன் என்னமோ இருக்காங்க ஒருத்தவன். இந்த கோட் இட்ஸ் ஆல் ரியல். இது ரியல் கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. என்னது ஹெட்டு? கைஸ் நான் வந்து இதை விளையாடும் போது படிச்சிருந்தேன்னா தெரியும், நான் எடிட்டிங்கில் தான் படிக்கிறேன், அதனால தெரியல கைஸ் சரியா கண்ணு. ஓகே, நான் அவங்க வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வரது ஓகே. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நெட்டில் ஆகுது பார்த்தீங்களா, எம்மா நேரமாக கழிச்சு வரான். ஓகேன்னு நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து அவங்க வந்த உடனே இந்த ஒரு மேட்சை முடிச்சுட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஏங்க எனக்கு தெரிஞ்சு சேருக்கு அடியில் இருக்குன்னு நினைக்கிறேன் கோடு. ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி தான் நினைக்கிறேன். நான் கேம் விளையாடும்போது அவங்க அப்படி தான் கண்டுபிடிச்சேன் நான். இருங்க ஒரு நிமிஷம், அவங்க வரட்டும். கைஸ் நாங்கள் இவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் எஸ்கே ப்ரோ வந்தார். எஸ்கே ப்ரோனா 1 கில்லர் ப்ரோ. அவர் 1 கில்லரா 11 கில்லரா? 1 கில்லர் தான். ஓகேன்னு போட்டு பார்த்தா அவன் மஸ்ட்டு பி ஹார்டு என்னவும் போட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 தான் இருந்துச்சு, அப்புறமேலுக்கு நிறையா இருந்துச்சு. சரி 1 கொடுத்து பார்த்தா இல்லை. 2 கொடுத்து பார்க்கணும்னு நினச்சா 2 இல்லை. 3 கொடுக்கணும்னு நினச்சா 3 இல்லை. 4 அந்த ஐடியா யார்கிட்ட கொடுத்தா இவர் தான். அதில் வந்து போட்டிருக்கான், எஸ்கே ப்ரோ சொன்னார், அந்த எல்லா நம்பருமே ஒரே நம்பர் தான் அப்படின்னு, 4 நம்பரும் 1 நம்பர் அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படின்னாரு. ஓகேன்னு 4 போட்டோம். 7 போட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. 8 ஒன்றும் இல்லை. 199 ஒன்றும் இல்லை. 0 ஒன்றுமே வரல. என்னடா அது ஒன்றுமே வரலன்னு போய் ஏங்க 0 ஏங்க நானே பார்க்கலைங்க. 0 தான் அதுக்கான ஆன்சரு. ஓகேன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க இருக்கிறதுல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எனக்கு இருந்ததில் டஃப்னா இதுதான் சொல்லுவேன். இது இல்லை, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னொன்று உட்டு இருக்கும், அதான் இது அது பக்கத்தில் உட்டு இருக்குது பாருங்க, அது மாதிரி இன்னொரு உட்டு ஒரு இடத்துல இருக்கும். அதுதான் எனக்கு இருக்கிறதுல டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, இந்த விட்டு தட்டி விட்டு அது எரிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அழகாக தாவி போகலான்னு அழகாக திரும்பிட்டு வந்துட்டுருக்கோம். அழகாக போயிடலான்னு ஃபஸ்ட் ட்ரைலே போயிடலாமா? இல்லைங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஃபஸ்ட் ட்ரை போனாலே மேட்ச்சு க்ளோஸு. 2வது தடவை போய் அவுட் ஆகிட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நின்று அங்கே 1 கில்லர் போய் எங்கேயே போய் விழுவுறாரு. ஓகே, நான் இப்படியே தள்ளிட்டு அவர் கரெக்டாக போய் நிற்கிறாரு பாருங்க. ஐயோ, எப்படி ப்ரோ அவர் போனாரே, அவர் எப்படியோ போயிட்டாரு. ஓகேன்ட்டு கீழே வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து லேக் ஆகிடுச்சிங்க. ஐயோ, லேக் ஆகிடுச்சு. ரீஸ்பான் கொடுத்து பார்ப்போம். ரீஸ்பான் கொடுத்தா சரி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்பாடா வந்துட்டுங்க. எப்போ நான் ரீஸ்பான் ஆன இடத்துல அந்த பொண்ணு ரீஸ்பான் ஆச்சா, அதனால வந்து நான் கீழே வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பார்ட் 3 வேணால் போடலாம். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. லாவா வந்து தெளித்து விழுந்துட்டேன்னா அப்புறம் 1 கிலோ அப்படியே மேலே போயிட்டாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஐயோ. ஓகே, போகலாம். ஃபஸ்ட்டு தள்ளி விட்டுட்டு அப்படியே நான் வருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அழகாக டர்ன் பண்ணு ப்ரோ, அழகா ப்ரோ. ஏங்க அப்பாடா, இப்படியே போயாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லெவல் ஆடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு லெவல் போய் பார்ப்போம். இங்கே 1 கிலோ ப்ரோ அப்பையிலேருந்து சுற்றிட்டுருக்காரு. என்னன்னா என்ன போட்டிருக்கு எங்கள் சத்தியமாக சொல்கிறேன், எடிட்டிங்கில் எனக்கு சுத்தமாக இதே தெரியல. ரொம்ப சின்ன தான் இருக்குது எடிட்டிங் அப்போ. ஓகே, அதுக்கான கோடு என்னன்னு கேட்டப்போ ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் போய் கோடு போட்டுக்கிட்டு இருந்தார்.
ஏங்க எங்கே பாருங்க ஐ ஹாவ் என்னமோ போட்டிருக்கேன். அது 0 இருக்க வேண்டிய இடத்துல வேறு என்னமோ போட்டிருக்கு. நான் சரியாக பார்க்கல நான். என்னமோ போட்டிருக்கேன். இதுவே கண்ணு தெரியல. ஓகே ஏங்க அவர் என்னமோ போட்டு போயிட்டாருங்க. என்னமோ போட்டிருக்கு போல இருக்கே 1410 எப்படிங்க எனக்கு தெரியல. அது அதில் போட்டிருக்கு போல். ஆனால் 1410 தான். அவர் எஸ்கேப் போட்டு போயிட்டார். ஓகே இது 39th ஃப்ளோர் கைஸ். இதில் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட்னு போச்சு. அதில் வந்து 7 ஆப்ஜெக்ட் 3 ஆப்ஜெக்ட் இருந்துச்சு. அதனால் போட்டாச்சு. ஓகே இதாங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்ததில்லை கஷ்டம்னு சொல்லுவேன். பாருங்கள் எவ்வளோ இது நிற்கவே மாட்டேங்குது. இப்போ எரிஞ்சிடுது. எரிஞ்சால் இன்னும் நம்ம செத்துடணும். அதான் எரிஞ்சிடுச்சுன்னா அது ரிட்டர்ன் வராது. அதனால் நம்ம தான் சாகணும் மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள் நான் தான் யூஸ் பண்ண முடியுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமானது தான். இதை நான் அடுத்த கேம் பிளேயில் எப்படி முடிச்சோன்னு போடுறேன் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். பாய் கைஸ்.